நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வியாழக்கிழமை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது அன்பானவர்களே. தேவனுடைய வல்லமையான கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது. இந்த காலையிலே பல எண்ண அலைகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு செய்ய வேண்டிய பல காரியங்களை குறித்து அதீத சிந்தனையோடு யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஓகே ஓகே ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பேரன்போடு கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களா? வேதத்தை நீங்க வாசிச்சீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல நேரங்களை நீங்க செலவழிச்சீங்களா? நீங்க யோசிக்கலாம், ஆமா, என்ன ஜெபம் பண்றது, என்ன வேதத்தை தியானிக்கிறது, ஆண்டவருடைய பாதத்துல இன்னும் எவ்வளவு நேரம் தான் செலவழிக்கிறது, இன்னும் நான் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் போகவில்லையேன்னு சொல்லி ரொம்ப துவண்டுட்டீங்களா? சலிச்சு போயிட்டீங்களா? ஆண்டவருடைய பேரன்புக்கு அடுத்த விஷயத்துல, விசுவாச நல்வாழ்வுக்கு அடுத்த விஷயத்துல, ஜெபம் சார்ந்த தெய்வீக அனுபவங்களுக்கு அடுத்த விஷயத்துல துவண்டு போயிட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் துவண்டு போயிட்டீங்களா? துவண்டு போகாதீர்கள், துவண்டு போகாதீர்கள் அன்பானவர்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். டாடி சொல்றாங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும் போது ஒருவேளை காரியங்கள் தாமதமானால், எதிர்பார்த்தது கைக்குடி வரவில்லை என்றால், ஜெபத்தை நிறுத்தாதீங்க, சோர்வை நிறுத்துங்க. நம்ம என்ன பண்றோம்? காரியங்கள் உடனே எதிர்பார்த்தது போல் கைக்கூடி வரவில்லை என்றால் ஜெபத்தை நிறுத்திடுறோம், சோர்வு அதிகரிச்சுக்கிறோம், சலிப்பு அதிகரிச்சுக்கிறோம், விரக்திய அதிகரிச்சுக்கிறோம். என்ன ஜெபம் பண்றது, என்ன சர்ச்சுக்கு போறது, என்ன வேதத்தை வாசிக்கிறது, என்ன அப்படி பெருசா நடந்துடுச்சுன்னு சொல்லி முன் வச்ச கால பின்னுக்கு வைக்க மனசு பல வகையில பின்மாற்றத்தை நோக்கி போதா? ரொம்ப கவனமா இருக்கணும் அன்பான குழந்தைகளே, அன்பு பிள்ளைகளே. சோர்ந்து போகாதீர்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் காலம்தான், ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் இவனமாய் சொல்லுகிறார், அந்தப்படியே லூக்கா 18:7, அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் நிச்சயமா நியாயம் செய்வாரா? இரவும் பகலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நம்பிக்கையோடு இருந்துகிட்டே இருக்கீங்களா? அப்ப நீங்க ஏங்க பதட்டப்படணும்? தைரியமா இருங்க. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், உனக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேனா? உன்னை நான் உயர்த்தாம இருப்பேனா? நீ எதிர்பார்க்கிற விஷயத்தை நான் கைக்கூடி வராம செய்ய இருப்பேனா? எதிர்பார்ப்போடு இருங்கள். ஏனென்றால் அதே லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே உனக்கு அற்புதத்தை செய்ய போறார். சீக்கிரத்திலே ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க. அப்போ ஒண்ணு மட்டும் செய்யுங்க, நம்பிக்கை எழுந்துராதீங்க, ஜெபத்தை எழுந்துராதீங்க, வேத தியானத்தை எழுந்துராதீங்க. இன்னும் கொஞ்சம் அதை அதிகரிச்சுக்கோங்க. உங்க நேரத்தை இன்னும் கூட கொஞ்சம் ஆண்டவருக்கு அதிகமா கொடுங்க. உங்களுடைய முக்கியத்துவத்தை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா ஆண்டவருக்கு கொடுங்க. உங்க பிரதானத்துவத்தை இன்னும் கூட ஆண்டவருக்கு கொஞ்சம் அதிகமா கொடுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா கொடுங்க. கொடுத்திருக்கீங்க நீங்க, ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும்படி கேட்கிறாரு. ஒரு முறை ஒரு பிச்சைக்காரன் அவன் மிகுந்த பாசத்தோடு வளர்த்ததான நாயை எப்பவுமே தான் கூடவே வச்சு கூப்பிட்டு போவான், கூப்பிட்டு வருவான். அந்த நாயின் கழுத்திலே அந்த பிச்சைக்காரன் ஒரு வைர கல்லை கட்டி அந்த நாயின் கழுத்திலே அவன் மாட்டி வைத்திருந்தான். ஆனா என்ன விஷயம், அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த கல்லு வைரக்கல் என்றே அவனுக்கு தெரியாது. கீழே ஏதோ கிடைச்சது, அதை கட்டி நாயினுடைய கழுத்துல மாட்டி வச்சிருந்தான். இதை பார்த்ததான ஒரு வைர வியாபாரி அந்த பிச்சைக்காரனிடத்திலே வந்து, உன் நாயின் கழுத்துல
ஒரு கல்லை கட்டி வச்சிருக்கியே, அந்த பொருளை எனக்கு கொடுத்துரு. அப்ப பிச்சைக்காரன் உடனே சொன்னா, அப்பனா எனக்கு 1000 ரூபாய் கொடு, அந்த கல்லை நான் உனக்கு கொடுத்துடுறேன். ஆனா பாருங்களேன், அந்த வைர வியாபாரி அந்த பிச்சைக்காரன் கிட்ட பேரம் பேசுறான். 1000 ரூபாய் தர முடியாதுப்பா, 300 ரூபாய் தரேன். அப்படியே வைர வியாபாரி அந்த பிச்சைக்காரன் கிட்ட பேரம் பேசிக்கிட்டு கடைசி அவன் சொல்றான், வைர வியாபாரி 500 ரூபாய் தரேன். பிச்சைக்காரன் உறுதியா இருக்கான். 1000 ரூபாய் கொடுத்தா கொடு, இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் போயிட்டே இருக்கிறான் நாயை கூப்பிட்டுட்டு. கொஞ்ச தூரம் தள்ளின உடனே இன்னொரு வைர வியாபாரி அந்த பிச்சைக்காரன் கிட்ட வந்து, உன் நாயின் கழுத்துல கட்டியிருக்கக்கூடிய அந்த கல்லை, அந்த பொருளை என்கிட்ட கொடு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். அப்ப அந்த பிச்சைக்காரன் சொன்னா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அந்த கல்லை கழட்டி நான் உங்க கையில கொடுத்துடுறேன். உடனே அந்த வைர வியாபாரி, இரண்டாவது வைர வியாபாரி 1500 ரூபாயை அந்த பிச்சைக்காரனிடத்திலே கொடுக்கிறான். அந்த தொகையை வாங்கினதான பிச்சைக்காரன் உடனே அந்த நாய் கழுத்துல இருந்ததான அந்த கல்லை, வைர கல்லை எடுத்து அந்த இரண்டாம் வைர வியாபாரி கையில கொடுத்துட்டான். அந்த வைர வியாபாரி சந்தோஷமா அதை வாங்கிட்டு போயிட்டான். இதை பார்த்ததான முதல் வைர வியாபாரி அந்த பிச்சைக்காரன் கிட்ட வந்து, மனுஷனே, நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க பாரு. அந்த நாய் கழுத்துல இருந்த கல் எப்படிப்பட்ட கல் தெரியுமா? அது வைரக்கல். ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு மதிப்பான வைரக்கல். அந்த வைரக்கல்ல 1500 ரூபாய் கொடுத்து அந்த மனுஷன் வாங்கிட்டு போறான், நீ அவனுக்கு கொடுத்துட்டியே, நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப பாரு அப்படின்னு அந்த முதல் வைர வியாபாரி பிச்சைக்காரன் கிட்ட சொன்னானா. பிச்சைக்காரன் சொன்னானா, நான் ஏன் சார் முட்டாளு? அது என்ன கல்லு, அது என்ன பொருள்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு வேண்டியது 1000 ரூபாய். அத நான் உன்கிட்டே கேட்டேன். நீ கொடுத்திருந்தீர்னா அந்த வைரம், நீ சொல்றிய 1 கோடி ரூபாய் மதிப்பு, அது உனக்கே கிடைச்சிருக்கும். இப்ப நான் முட்டாள் இல்ல, நீதான் முட்டாள். 1 கோடி ரூபாய் மதிப்பான அந்த கல்லை ஒரு சின்ன தொகையை கூட உன்னால கொடுக்க முடியாம பேரம் பேசி, நான் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இழந்து விட்டாய் பாரல்லவா, நீதான் முட்டாள், நான் முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் சந்தோஷமா தான் போக வேண்டிய வழியில போயிட்டே இருந்தானா. இப்ப அந்த முதல் வைர வியாபாரி தான் பரிதாபத்தோடு, ஐயோ, அவன் 1000 ரூபாய் தானே கேட்டான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டான், நம்ம கொடுத்து அந்த கல்லை வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோட போயிட்டானா. இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட பேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் நேரத்தை எனக்கு கொடு, உன் முக்கியத்துவத்தை எனக்கு கொடு, உன் பிரதானத்துவத்தை எனக்கு கொடு, உன் அர்ப்பணிப்பை எனக்கு கொடு, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன், உன் கதவை நான் தட்டுறேன், உன் கதவை திறந்து கொடு. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே, உலகத்துக்கு நிறைய கொடுக்க முடியும். அன்பானவர்களே, வைரங்களை போல ஆண்டவர் விசேஷமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் கிட்ட பேரம் பேசாதீங்க. ஜெபிக்கணுமா, நேரத்தை பேரம் பேசாதீங்க, ஆண்டவருக்கு சந்தோஷமா மணி நேரங்களை கொடுங்க. துதிக்கணுமா, ஆண்டவர் கிட்ட பேரம் பேசாதீங்க, சந்தோஷமா நேரம் பொருட்படுத்தாமல் ஆண்டவரை வைராக்கியமா துதிங்க. சர்ச்சுக்கு போனோமா, ஆண்டவர் கிட்ட பேரம் பேசாதீங்க, ஆண்டவரே 2 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம் ஆராதனை, அவ்வளவு நேரம் என்னால போக முடியாது, இருக்க முடியாது, நான் 1/2 hour மட்டும் போறேன்னு சொல்லி பேரம் பேசாதீங்க. ஆண்டவருக்கு சந்தோஷமா நேரங்களை கொடுங்க, ஆண்டவருக்கு சந்தோஷமா முக்கியத்துவத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு சந்தோஷமா அர்ப்பணிப்பை கொடுங்க. அதனால நீங்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், சாரிபாத் என்ற விதவை கொஞ்சம் அப்பத்தை கொடுத்தா, கொஞ்சம் எண்ணெயை கொடுத்தா, பாருங்க, அது மூலமா அவ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. கானாவூர் கல்யாண வீட்டுல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கொஞ்சம் கீழ்ப்படிதலை காட்டினாங்க, அதை முழுமையா காட்டினாங்க. அதுக்கப்புறம் ருசியும் தரமுமான எவ்வளவு பெரிய அற்புதமான ரசத்தை பெற்றுக்கொண்டாங்க. வேதத்தில் வாசித்து பாருங்கள், யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க தங்கள் நேரங்களை, தங்களுடைய பிரதானத்துவத்தை கொடுத்தார்களோ, அவர்களெல்லாம் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கும் டேடி காட் இந்த வியாழக்கிழமை
நவம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸை வச்சிருக்கார். ஆண்டவரிடத்துல பேரம் பேசாதீர்கள் குழந்தைகளே. சந்தோஷமா நேரத்தை கொடுங்க, சந்தோஷமா உங்க வாழ்க்கையை கொடுங்க, சந்தோஷமா அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆச்சரியப்படுவீர்கள், சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அந்த நாள் இந்த நாளாய் உங்களுக்கு அமைவதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்புங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். நம்புங்க, நீங்க நல்லாவே இருப்பீங்க. நம்புங்க, ஜெபிக்கிற துதிக்கிற கர்த்தருக்கு நேரங்களை, பொன்னான காலங்களை கொடுக்கிற உங்க வளமான வருங்காலங்கள் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தேவைகளுக்கு அடுத்த காரியங்கள், என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தனியே போராடி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களோடு சேர்ந்து நாங்களும் தேவ சமூகத்தில், தேவ பாதத்தில் உங்களுடைய குறிப்புகளுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை தவறாமல் மறவாமல் அனுப்பி வையுங்கள். ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நீங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் ரோமல்சன், பிரதர் டி தென்றல் அரசன், சிஸ்டர் கே ஜெயசுதா, சிஸ்டர் எஸ் ஜாய் ஜெசீபா மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையிலே விசேஷமான சிறப்பான இந்த நவம்பர் மாதத்திற்கான விசேஷ ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான உபவாச கூடி வரவு உண்டு. உற்சாகத்தோடு பங்கு கொள்ளுங்கள். கூடி ஜெபிப்போம், வெற்றி காண்போம். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த வியாழக்கிழமை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது ஆண்டவரே. அநேக நாட்களாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, இன்னும் இந்த காரியம் கைகூடி வரவில்லையே, இன்னும் எனக்கு இந்த காரியம் நடைபெறவில்லையே, இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் துவண்டு போகாதபடி, உடைந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, காய கண்ணீர் என்னும் அழுத்தத்துக்குள் போகாதபடி, தேவன் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்ற நம்பிக்கைகளோடு இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்க, உத்வேகமாய் ஜெபிக்க, உற்சாகமாய் ஆராதிக்க, முழு மனதோடு முழு இருதயத்தோடு நேசிக்கக்கூடிய விசேஷமான கிருபைகளை நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து, ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவாதி தேவன் தாமே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் ஜெபித்ததான ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி உம்முடைய பிள்ளைகளுக்கு அமைந்தருளும்படி ஜெபிக்கின்றோம் தேவனே. விசேஷமாக இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய தேவாதி தெய்வமே, பெரும்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான மேன்மையான நாட்களிலே, ஆண்டுகளிலே விசேஷமான ஆசீர்வாதங்களை நீர் வருஷிக்க செய்து வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு மேலான ஆசீர்வாதங்களை நீர் உடைய பிள்ளைகள் வாழ்விலே சம்பூர்ணமாய் வருஷிக்க செய்து நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை பின்தொடரும்படி செய்தருளும்படி கனப்படுத்துகிறோம். நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.